ஒரு ஊரில் ஊர் மக்கள் அனைவரும் திரண்டு வந்து புத்தர் பேச்சை கேட்க தொடங்கினார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் புத்தர் பேச்சை தடுத்து நிறுத்தினார். புத்தரே, நாங்கள் எத்தனையோ விதமான ஞானிகளின் பிரசங்கத்தை கேட்டுவிட்டோம். ஆனால் அந்த பிரசங்கங்களால் எங்களுக்கு எந்தவித நன்மையும் ஏற்படவில்லை. இப்போது எங்கள் எல்லோருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கிறது. எங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகில் இருக்கும் எல்லோருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதனால் எல்லோருடைய சிக்கலும் தீரும்படியாக அனைத்து மனிதர்களுடைய வாழ்விலும் பிரகாசம் தெரியும்படி மந்திரங்களை சொல்லித்தாருங்கள். தேவையற்ற பிரசங்கம் வேண்டாம். நீங்கள் சொல்லித்தரும் மந்திரங்கள் நாங்கள் அனைவரும் மனப்பாடம் செய்து கொள்ளத்தக்க அளவில் சிறியதாக இருக்க வேண்டும். நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டால் உங்களை உலக குருவாக ஏற்றுக்கொள்கிறோம் என்றான். புத்தரோ, இந்த நிலை மாறிவிடும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு எழுந்து போய்விட்டார். ஒரு கணம் அந்த கூட்ட மக்களே ஆடாமல் அசையாமல் அப்படியே அமர்ந்திருந்தது. புத்தர் சொன்னதை மனதுக்குள் அசை போட்டு பார்த்தது. நன்றாக படித்திருந்தும் பணம் சம்பாதிக்க முடியாமல் தாழ்வு மனப்பான்மையில் உழன்று கொண்டிருந்த இளைஞனுக்கு அந்த வார்த்தை மிகவும் தன்னம்பிக்கை கொடுத்தது. என்னுடைய நிலை கண்டிப்பாக மாறிவிடும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. இந்த மந்திரத்தை தினந்தோறும் உச்சரித்து இன்னமும் எனக்கு பலம் பெற்றுக்கொள்ளுவேன் என்று உரைக்க சொல்லி அந்த இடத்தை விட்டு அகன்றான். அடுத்ததாக நீண்ட நாளாக நோய் வாய்ப்பட்டு கிடந்தவள் எழுந்தாள். என்னுடைய நோய் கண்டிப்பாக தீர்ந்துவிடும். இந்த நிலை இனியும் தொடராது. மிக நல்ல மந்திரம் என்று நகர்ந்து போனாள். மிகவும் பணக்காரனாக இருப்பவன் எழுந்தான். இந்த பணம் தொடர்ந்து என்னுடன் இருக்காது என்பதை புத்தர் புரிய வைத்து விட்டார். இனி இந்த பணத்தை என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொண்டேன் என்று கிளம்பினான். ஒரு அழகான பெண் எழுந்தாள். என்னுடைய அழகு எப்போதும் என்னுடன் வராது என்பதை இந்த மந்திரம் எனக்கு புரிய வைத்து விட்டது. நல்லதொரு மந்திரம் என்று கிளம்பினாள். தினந்தோறும் உழைத்து ஊடாக தேய்ந்த வயதான பெண்மணி கடைசியாக கிளம்பினாள். இத்தனை நாளும் உழைத்து கொண்டிருக்கிறேன். இனியும் மரணம் வரை உழைக்கத்தான் வேண்டியிருக்கும் என நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கும் இப்போது இந்த மந்திரத்தின் மூலம் பெரும் நம்பிக்கை வந்துவிட்டது. என்னுடைய நிலை மாறிவிடும் என்ற நம்பிக்கையுடன் கிளம்பினார். ஒரு நல்லதொரு பிரசங்கம், அரை நொடியிலே முடிந்த அதிசயம். எத்தனையோ மனிதர்களை மாற்றிய இந்த அதிசய மந்திரம் உங்கள் வாழ்விலும் இனி ஒளிரட்டும். இந்த நிலை மாறிவிடும். கண்டிப்பாக இந்த நிலை மாறிவிடும். தோல்வியை சந்தித்தவர்கள், நோயில் இருப்பவர்கள், சிக்கலில் மாட்டி தவிப்பவர்கள், திசை தெரியாமல் அலைபவர்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய மந்திரம், இந்த நிலை மாறிவிடும்.